பவதாரிணி காற்றில் கலந்த கீதம். பொதுவாகவே சந்தோஷமோ துக்கமோ பயணமோ களைப்போ அத்தனைக்கும் மருந்து இளையராஜாவின் இசை. அந்த இசை ராஜாவின் இசை இளவரசியாய் தவழ்ந்தவர் அவர் செல்ல மகள் பவதாரிணி. இளையராஜா முன்னுக்கு வரும்பொழுது பிறந்தவர் பவதாரிணி. பின்பு அவர் புகழின் உச்சிக்கு சென்று இசை உலகையே கட்டி ஆண்டாலும் அவரை செல்லமாய் கட்டி ஆண்டவர் இந்த இசைக்குயில் பவதாரிணியே. இசை ராஜாவின் மகளாய் பிறந்த பிறகும் இசை அவரை விட்டுவிடுமா? பிறவியிலிருந்தே அவருக்கும் வந்தது அந்த தெய்வக்குரல். சிறு வயதிலேயே ராசையா என்ற படத்தில் மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் பாடி மிக பிரபலமானார். பின்பு பாரதி படத்தில் அவர் பாடிய குயில் போல என்ற பாட்டு அவரை பட்டி தொட்டி எங்கும் சேர்த்தது. தேசிய விருதும் வாங்கி கொடுத்தது. இளையராஜா மட்டுமல்லாமல் பல்வேறு இசை அமைப்பாளர்களிடம் பல்வேறு படங்களில் பாடினார். அழகி படத்தில் ஒளியிலே என்ற பாடல் அவரின் காந்தக் குரலுக்கு அழகான சான்று. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு அருகில் இசையமைத்திருக்கிறார். மற்றும் பல்வேறு இசை ஆல்பங்கள், நேரடி இசை கச்சேரிகள் அதிலும் தொடர்ந்து கலந்து கொண்டுள்ளார். சுமார் 2 வருடங்களுக்கு முன்பாக இசை சம்பந்தப்பட்ட பணிகளிலிருந்து ஒதுங்கினார். அப்போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இங்கு சிகிச்சை செய்தும் பலனில்லாத காரணத்தினால் இலங்கைக்கு சென்று அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டார். அதுவும் பலனின்றி வியாழன் மாலை 5:30 மணியளவில் அவர் உயிர் பிரிந்தது. பல சோக நிகழ்ச்சிகளுக்கு இளையராஜாவின் இசை நமக்கு ஆறுதல் சொல்லும். ஆனால் இப்போது அவருக்கு யார் ஆறுதல் சொல்வார்? நம் காதுகளை வருடி வந்த அந்த காந்தக்குரல் இனி காற்றில் கலந்து அனைவரையும் வருடும். போய் வா தெய்வக்குரலே.